அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பில் தமிழில் இயல் 5ல் நற்றிணை அப்படிங்கிற செயல் பகுதியை பார்க்க போகிறோம். நற்றிணை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நல்ல திணை அப்படின்னு தெரியும் இல்லையா? அதை பற்றிய ஒரு பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கவிதை பேழை இயல் 5 நற்றிணை அப்படிங்கிறது நுழைமுன் அப்படிங்கிறத பாருங்களா. வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும். வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடித்து காட்டுகிறது நற்றிணையின் இப்பாடல். அதாவது இந்த பாடல் ஒரு கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன கொளுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். பிறந்த இடம் எவ்வளோ பெரிய வீடு, பணக்கார வீடு, செல்வம் கொளித்த வீடு. இருந்தாலும் ஒரு வறுமையுற்ற ஆடவனை கண்டு திருமணம் செய்து கொண்டு அந்த வறுமையுற்ற தலைவனின் குடும்பத்துக்கு தக்கவாறு அந்த தலைவி மாறிக்கொள்கிறாள். அப்படின்னா இது எங்கிருந்து கற்றுக்கிட்டாள்? ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கா. தங்க கிண்ணத்தில் பாலையும் சோறையும் அவங்க அம்மா ஊட்டியிருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு கரம் பிடித்தவனுடன் இன்னைக்கு வறுமையிலும் செம்மையாக ஒரு பொழுது மறுத்து ஒரு பொழுது உண்ணும் அந்த காட்சியை நாம் பார்க்குறோம். அதைத்தான் இங்கே அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் போதனார் அப்படிங்கிறவர். நற்றிணை அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சங்க இலக்கியம் அப்படிங்கிற 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால அதை நான் விரிவாக சொல்லலை. இது அகநூல்கள் அப்படின்னா புறநூல்கள் எத்தனை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு போய்க்கலாம். அப்போ பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள் உன் என்று உக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்பத் தொற்று அறிநரை கூந்தல் செம்முது செவிலிய பரி மெலிந்து ஒளியல் பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. இதுவரையும் பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிள்ளை பருவத்தில் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேன் கலந்து, பிரசம் அப்படின்னா தேன் கலந்து வெண்சுவை பாலும் தேனும் அப்படிங்கிற கலந்து அழகாக ஒரு கிண்ணத்தில் விரின்ற பொன்னால் ஆகிய பொன் போன்ற ஒளிர்ந்த அந்த பொற்களத்தில், களம் அப்படிங்கிறது பாத்திரம், அந்த பால் வைக்கக்கூடிய ஒரு உணவுகளை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம்னு சொல்லலாம். ஒரு கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கை ஏந்தி இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு ஊட்டுறாங்களாம். அது என்ன செய்யுமா? சின்ன பிள்ளை உடனே வாயானிருமா? அது அங்கேயும் ஓடுது. அந்த அரண்மனை மாதிரி வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அந்த தூணை பிடிக்குது, அந்த செடிகளை பிடிக்குது, அந்த செடிகளை பிடிச்சி ஓடுது. இவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஓடி இழைச்சிட்டாங்க. அப்படியே ஓடி அலைஞ்சு திரிஞ்சு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவிலித்தாய், இதெல்லாம் யார் செய்கிறதுனா செவிலித்தாய் அப்படிங்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பகுதியில் துறை அப்படிங்கிற துறை விளக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். துறை விளக்கத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பாடம் நேரடியாக பார்த்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். சரி பாருங்கள். புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று உக்குவு புடைப்ப தென்னி. அதாவது செல்லமாக அந்த ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம்? துரத்துவாங்க. ஏய் சாப்பிட விழுங்க, ஏய் சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கட்டுறது, அதை கட்டுறது, எப்படியாவது பசப்பி அந்த குழந்தையை சாப்பிட வச்சு பாலும் தேனும் கலந்து, அதுவும் எப்படி? பொற்கிண்ணத்தில், தங்க கிண்ணத்தில். சரிங்களா? நம்மளுக்கு பித்தளை கிண்ணம் கூட கிடைக்கல, ஆனால் இங்கே தங்க கிண்ணத்தில் அழகாக அந்த சாப்பிட்ருக்கோம் இல்லையா? அந்த சாப்பிட்ருக்க அந்த குழந்தை, அந்த பிள்ளை பருவம், அந்த பெண்ணொருத்தி என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குவு, உன்னை சொல்லி சாப்பிட சொல்லி என்ன செய்தா? புடைப்ப தென்னீர், செல்லமாக அடிக்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டுவாங்களாம். முத்தரி பொற்சிலம்பு, என்ன செய்வாளாம்? அவள் முத்தையும் சிலம்பையும் ஒருங்கே கோர்த்த மாதிரி அந்த முத்துக்கள் சிதறந்து ஓடுற மாதிரி அந்த சிலம்பு ஒலிக்க, அந்த காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த சிலம்பு என்ன செய்தான்? அப்படியே அந்த ஓடும்போது நடை அழகு அப்படிங்கிறோம்.
சரிங்களா? அந்த சின்ன பிள்ளை ஓடும் இல்லையா, அந்த ஜதியை அழகாக சொல்கிறார். பொற்சிலம்பு அப்படிங்கிறோம், முத்தரி பொற்சிலம்பு அப்படிங்கிறோம். இப்போ சின்ன பிள்ளை அந்த ஓடுறதுக்கும் பெரியவங்க ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இதில் அந்த கால் சலங்கையில் தெரியும். ரொம்ப பவ்யமாக எடுத்து வச்சா ஒரு ஒரு பெண் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, ஒரு இளமையான ஒரு பெண் நடக்கிறாள் அங்கே அப்படின்னு பொருள். அந்த ஜதி கொஞ்சம் மாறுனுச்சு, சுதி மாறுனுச்சு அப்படின்னா சலங்கை வந்து கச்ச கச்சமாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சின்ன பிள்ளை ஏதோ ஒன்று ஒடியாருது அப்படின்னு பொருள் இல்லையா? அப்போது அந்த ஜாலம் அதில் காமிப்பார். வைரமுத்துவிட சொல்லியிருப்பார், கண்ணின் கடைவிழி சாய்ந்து மூடுகையில் காலின் கொலுசுகள் தாளம் மாறுகையில். காலின் கொலுசுகள் தாளம் மாறுமா? இப்போ நம்ம நடக்கிறதுக்கும் வயசானவங்க நடக்கிறதுக்கும் சலங்கை போட்டு நம்ம சின்ன பிள்ளை நடக்கிறதுக்கும் அந்த விளையாடும் போது அந்த குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பெண், சரிங்களா, அந்த என்ன அப்படின்னா அந்த இளமையான பெண் வந்து நடக்கிறதுக்கும் ஒரு அந்த சலங்கை ஒளியில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? அப்போ அந்த காலின் கொலுசுகள் தாளம் மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயும் அது மாதிரி என்ன செய்தான் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு வேணும் தான் அங்கங்கே ஓடி என்ன செய்தான் ஒளிப்பத்தூற்று அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர். முதுமையான மூத்த அந்த முதுமகை செவிலியர் இருக்காங்களே, செவிலித்தாய் அப்படிங்கிறது நற்றாயோட ஏவல் பெண் அப்படின்னு சொல்லலாம். நற்றாயோட ஏவல் பெண். ஒரு ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. இவங்க சும்மா அப்படி தோதுக்கு தான் நிற்பாங்க. நட்ராய் அப்படிங்கிறவங்க, மற்றவங்க எல்லாமே செவிலித்தாய் தான் பார்ப்பாங்க. அந்த செவிலித்தாய் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். அப்போ செம்முது செவிலியர் பரிய மெலிந்து ஒளிய, அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே ஓடி இங்கே ஓடி அந்த பிள்ளை அந்த சின்னோண்டு பிள்ளை அது வாடு அங்கே இங்கே ஓடி தெரியும். ஆனால் இவங்க பெரியவங்க சரியாக நரை முதிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர், நரைத்த கூந்தலை உடைய அந்த முதுமை தோற்றத்தை உடைய அந்த செவிலி தாய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே ஓடி ஓட முடியாமல் என்ன செய்கிறாங்க, காலெலாம் வலித்து அப்படியே அசந்து உட்காந்துறாங்க. ஒளிய மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. அந்த பந்தல் போட்டுப்பாங்களே, அந்த பந்தலுக்கெல்லாம் ஓடி ஒளிகிறாளாம். அங்கே ஓடி வருது இங்கே ஓடி வருது, அப்படி ஓட்டம் அங்கே பின்னாடியே இவங்களும் அந்த கிண்ணத்தை வச்சுக்கிட்டு ஓடுறது, அந்த சாப்பாட்டு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு ஓடுறது. இதே மாதிரி விளையாடவும் என்னாச்சு அப்படின்னா இவங்களும் என்னாச்சு ஒரு 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 அளவுக்கு போனதுக்கப்புறம் உடல் மெலிவுற்றார்கள். பரி சரியா ரொம்ப இறக்கப்பட்ட என்னாச்சு, பரி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு பிள்ளை. சிறு விளையாட்டுன்னா அந்த பெண்ணை சொல்கிறாங்க. ஏவல் மறுக்கும்னா என்ன அர்த்தம், நம்ம சொல்கிறத கேட்குறதில்ல, இந்த சாப்பிடு அப்படின்னா அதை மறுத்துறது. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் அந்த சிறு பிள்ளை ஓடி அந்த உணவுகளை எப்படி மறுத்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கெங்கே ஓடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தல் கொள். அந்த மாதிரி விளையாண்டு திரிஞ்சிட்டு மறுத்துட்டு ரொம்ப ஆடம்பரமாக திரிஞ்சிட்டு திடீர்னு இவளுக்கு எங்கேருந்து இந்த அறிவும் ஒழுக்கமும் வந்ததோ தெரியலையே அப்படின்னு சொல்லி போதனார் மெச்சுக்கிறார். அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள், எங்கே அதை உணர்ந்துக்கிட்டா, எங்கே அதை புரிஞ்சுக்கிட்டாலே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்ன எதனால் அப்படின்னா கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலே. அந்த பெருமிதத்தை மது கையலே அப்படின்னா பெருமிதம் அப்படின்னா என்ன பெருமிதம், இவ்வளோ ஆடம்பரமாக தெரிந்த அந்த பெண் என்ன செய்கிறான்னா கொண்ட கொழுனன் கணவனை கொண்டதுக்கப்புறம் கைப்பிடித்ததுக்கப்புறம் குடிவரன் உற்றன, அந்த கணவன் அல்லது தலைவன் குடிவரன், அவனுடைய குடும்பம் வந்து ரொம்ப வரன் அப்படின்னா வறுமைக்குட்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள். வரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள், தந்தை வீட்டிலேருந்து அவ்வளோ செல்வத்தை கொடுக்குறாங்களாம், பிள்ளை கஷ்டப்படுமே அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள், கொழுஞ்சோறுனா வளமான அந்த சோறு, அதாவது வளம் செல்வத்தை கொடுக்குறாங்களாம், அதெல்லாம் அவள் ஏற்றுக்கலையாம். கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள், அதை நினைக்கல அவள், உள்ளாள்னா அதை நினைக்கவில்லை. ஒழுகுநீர் நுணங்கரல் போல, சரிங்களா, பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலே. அந்த ஓடக்கூடிய ஆற்றின் வழியில் அந்த நுணுங்கி சின்ன இடைவெளியில் ஒரு மண் துகள் வந்து நுணுகிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி சின்ன அளவுடைய அந்த செல்வத்தை வைத்து
அந்த அந்த பாருங்கள், ஒழுகு நீர் அப்படின்னா ஓடுகின்ற நீரில் நுண்மணல் இடைவெளி கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும், ஓட்டத்தில் அந்த இடைவெளி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா, பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையிலே. ஒரு பொழுது சாப்பிட்றாலாம், ஒரு பொழுது சாப்பிடலையா, பட்டினி கிடக்கிறாளாம். இதனால் வறுமையின் காரணமாக. அப்போ இந்த மாதிரி ஒரு செம்மாந்த வாழ்க்கையை தன் மகள் வாழ்கிறாள் அப்படிங்கிறத எதன் வழியாக அறிகிறாள் தலைவி அப்படின்னா, செவிலித்தாயின் வழியாக அறிகிறாள். இதை இந்த கூற்று யார் கூற்றாக சொல்கிறாருன்னா, செவிலித்தாயின் கூற்று. இந்த பாடல் யார் கூற்று? செவிலித்தாயின் கூற்று. செவிலித்தாய் அந்த பெண்ணொருத்தி தலைவி இல்லறம் நடத்தக்கூடிய பாங்கினை கண்டு நற்றாய்க்கு உரைப்பதாக இந்த பாடல் அமைகின்றது. ஆசிரியர் போதனார் எழுதியிருக்காரு. ஸோ இந்த துறை விளக்கம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றிய இதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதை, சரிங்களா? என்ன கவிதை அப்படிங்கிறது பார்த்தா, சிக்கிக்கும் தேனும் பாலும் தித்திக்கும், சரிங்களா? எழுத்து ஒன்றும் புரியல, நான் புத்தகத்தில் தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்து பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்லச் சிறுமகள் மலர்ச்சென்று தோற்க வளமனை சாடி மறுகை மறுத்து மறைவாள் அன்றைக்கு அப்படி இருந்தாலாம். ஒரு பொழுது 3 வேளையும் அழகான ஆடம்பரமான சாப்பாடு, அதில் அவள் சாப்பிட்றதுக்கு அது விரும்பலை. இன்றோ ஒரு நேர உணவே அமிழ்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே? இந்த அளவுக்கு செல்வ வளத்தை, பெருமையான ஒரு செல்வ வளத்தம் இல்லாமல் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான வாழ்க்கையை வாழ்கிறாளே, அது பெற்றது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நேர உணவை அமிழ்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே? இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப கொண்ட கொழுநன் சொல்கிறோம் இல்லையா, கொழுநன் அப்படின்னா இங்கே தலைவன் அல்லது கணவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவாய் பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி? பிறரை நயவாமல் சிலவங்க என்ன செய்வாங்க, ஆடம்பரமாக உன் வீட்டில் என்னடா இருக்குது, நான் என் வீட்டில் அப்படி செல்வ செழிப்போடு வாழ்ந்தேன், நான் தங்க கிண்ணத்துலேயும் வெள்ளி கிண்ணத்துலேயும் சாப்பிட்டேன், வைரத்தையும் இதிலையும் அணிமணிகளாக போட்டுக்கிட்டேன், அவ்வளோ ஆடம்பரமாக இருந்தேன், ஆனால் உன்னையை கட்டி உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அந்த குறை கூறலையா, நயவாய், சரிங்களா? ஆமாம், பிறரை நயவாய், நயந்து பேசலை, அந்த மாதிரி நயாமல் அந்த கணவனுடைய குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டவள் அந்த பெண். எதனால் அப்படின்னா, அந்த கணவன் மீது கொண்ட அந்த காதல், புனிதமான அந்த காதல், தூய்மையான அந்த காதல் ஒன்றே அவளை மாற்றியது. ஆடம்பரமான வாழ்க்கையிலேருந்து ஒரு இதுன்றது உடன்போக்கு சென்றதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கவிதை. பாடலை ஒரு முறை படிக்கிறேன், கேளுங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பாள் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்பத்து உற்று அறிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரிய மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனர் கொள் கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறுமது கையலே அப்படின்னு சொல்லி போதனார் சொல்லியிருக்கார். அந்த நற்றிணை அப்படிங்கிறது நம்ம இந்த பாலுடைய திணை அப்படிங்கிறது பாலைத்திணை. பாலைத்திணை என்னன்னா பிரிதல் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ தலைவி அந்த இல்லத்தை விட்டு பிரிந்து தலைவனோட வந்துட்டான், உடன்போக்குது அப்படின்னா தலைவன் தன்னோட பிடித்த கணவனோட தனி வாழ்க்கையை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? அதான் உடன்போக்கு அப்படிங்கிறோம். இந்த கிராமத்தில் இன்னும் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா கூட்டிகிட்டு ஓடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ திணை அப்படிங்கிறது பாலைத்திணை. அந்த பாலைத்திணைக்குள்ள உள்ள துறை என்பது மகள் நிலை உரைத்தல். மகள் நிலை உரைத்தல் அப்படிங்கிறது மனை மருட்சி அப்படின்னு சொல்லலாம். மகள் நிலை உரைத்தல் மனை மருட்சினா அந்த மனையில் மகள் எப்படி வாழ்கிறா அப்படிங்கிறத, வாழக்கூடிய அந்த சூழலை உரைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. கூற்று, யார் கூற்று? இந்த பாடல் யாருடைய கூற்று அப்படின்னா, தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியின் அழகை
பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. அதாவது செவிலித்தாய் அப்படின்னா அங்கே ஒரு செவிலியர், அதாவது வேலையாள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கிறோம். அவளும் ஒரு தாய், வளர்ப்பு தாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க செவிலித்தாய் அப்படின்னு சொல்கிறோம். நற்றாய் அப்படிங்கிறவங்க அந்த தலைவியை பெற்றவள். நற்றாய்ங்கிறவ அந்த தலைவியை பெற்றவள். நற்றாய் எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க, இந்த செவிலித்தாய் தான் போவாங்க. இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் தூது போகக்கூடியவங்க இந்த தோழி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ள பாடல்களை பார்க்கலாம். கூற்று விளக்கம். இதில் என்ன கூற்று அப்படின்னா, திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லறம் அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுதல். ஏன்னா ஏன் வியந்து கூறுறாங்க அப்படின்னா, இவ பணக்கார பொண்ணு இல்லையா, பணக்கார பொண்ணுன்னா அவளுக்கு எல்லாமே, அவள் நினைத்தது எல்லாமே அவளுக்கு கிடைக்கும். அவள் எந்த போய் பணம் பண்ணுறதுக்கோ அதுக்கோ எதுக்குமே அது கஷ்டப்படுங்கிற அவசியமே இல்லை. அவள் நினச்சதை அங்கே சாதிக்கலாம். அந்தளவுக்கு செல்வ வளம் மிகுந்த இடம். அந்த இடத்துல இருந்தும் இந்த வாழ்வியல் சூழலை கணவனுக்கு தகுந்த மாதிரி, வறுமையுற்ற அந்த கணவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறாளே, அந்த விந்தை, அந்த வியப்பு எப்படி நடந்தது அப்படிங்கிறத இங்கே அந்த செவிலித்தாய் வாயிலாக நற்றாய் உணர்கிறாள். சரிங்களா? துறை விளக்கம் என்ன அப்படின்னா, மகள் நிலை உரைத்தல். இந்த துறை விளக்கம் என்னது? மகள் நிலை உரைத்தல். இந்த இன்னொரு பேர் என்ன சொன்னேன், இந்த வார்த்தை மனை மருட்சி. மகள் நிலை உரைத்தல் அப்படிங்கிற இன்னொரு பேர் மனை மருட்சி. இது ஒன்வேடு பார்த்துக்கணும். மனை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன்போக்கிய விளையாட்டு பருவம் மாறாத மகள். உடன்போக்கு அப்படிங்கிறது தனக்கு பிடித்த ஆடவனுடன் செல்லுதல். எதை விட்டுட்டு? பெற்ற அந்த இடத்தை, பிறந்த அந்த இடத்தை விட்டுட்டு போவது. உடன்போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. இத்துறை மனை மருட்சி எனவும் என்றும் கூறப்படும். சரி, இது பொருள் அப்படிங்கிறது பிரசம் தேனு குடைத்தல் அப்படிங்கிறது கோல் கொண்டு வச்சுதல். கோல் கொண்டு வச்சுனா வச்சுன்னு குச்சி எடுத்துக்கிட்டு இப்படி அதட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. கொழுநாள் அப்படிங்கிறது, கொழுநன் குடி அப்படிங்கிறது கணவனுடைய வீடு. வரன் வறுமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருஞ்செல்வம் உள்ளார் இணையார். சரி, ஓகே. மதுரைனா பெருமிதம். இதை பொருள் பார்த்துக்கோங்க. இந்த பகுதி தேவையில்லை, இருந்தாலும் வாசிக்கிறேன். பாடலின் பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம் வீட்டில் தேன் கலந்து இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்கு இன்னொரு கையில் பூ சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பர். வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோலால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என்று மறுத்து முத்துப்பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்குமிங்கும் ஓடுவாள். செவிலியர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவும் இல்லறம் நடைமுறையும் கற்றாள்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓடுகின்ற நீரில் கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். இது என்ன வியப்பு அப்படின்னு. ஒரு நேரம் சாப்பாடு இருக்கும், ஒரு நேரம் சாப்பாடு இருக்காது. அதெல்லாம் பெருசுபடுத்தலாவ கிடைக்கிற நிலத்தில் சாப்பிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இலக்கண குறிப்பு. வெண் சுவை தீம்பால் இதெல்லாம் பண்பு தொகை. வெண்மை கூட்டல் சுவைன்னு பிரிக்கலாம். தீம் கூட்டல் பால். தீம்பால்ங்கிறத தீமை கூட்டல் பால் பிரிச்சிடக்கூடாது. தீம் கூட்டல் பால். அப்போ இதுவும் ஒரு பண்பை குறித்தது, அதனால் பண்பு தொகைகள் அப்படிங்கிறோம். விரிகதிர் ஒழுகு நீர். இது வினைத்தொகை. வினைத்தொகை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒழுகுகின்ற நீர், ஒழுகும் நீர், ஒழுகிய நீர் அப்படிங்கிறோம். அது மாதிரி விரிகதிர், விரிந்த கதிர், விரிகின்ற கதிர் அப்படின்னு 3 காலத்தையும் சொன்னதுனால அது வினைத்தொகை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கேன். பொற்களம் பொற்சிலம்பு 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொகையும். 3ஆம் வேற்றுமை உறுப்புனா ஐ, 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு இல்லையா. பொன்னால் ஆகிய களம். பொன்னால் ஆகிய களம். ஆகியங்கிறது இங்கே இணைப்பு சொல்லுக்காக வரக்கூடியது, தனி உறுப்பாக வரல. ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்ததுனால 3ஆம் வேற்றுமை உருவும். அதனுடைய பயன் ஆகிய, பொன்னால் ஆகிய களம், பயனும் உடன் தொகையும். அதோட சேர்ந்து ஆகியங்கிற உறுப்பு மறந்திருந்தனால உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பொற்களம் பொற்சிலம்பு, இது ரெண்டும் 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்ட அப்படிங்கிற பெயரச்சம். அறிவும் ஒழுக்கமும் உம்ங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் அது எண்ணுமை. இப்போ அறிவு ஒழுக்கம் அப்படின்னு இருக்குன்னா அது என்னது, உண்மை தொகை அப்படின்னு சொல்லலாம்.
பந்தர் அப்படிங்கிறது பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி. இந்த ஈற்றுப்போலியை பற்றி நான் சொல்லலை. ஈற்றுப்போலியை பற்றி ஒரு ஒரு தனி கிளாஸ் நடத்துகிறேன். இருந்தாலும் இப்போ ஒரு மேலோட்டமான ஒரு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பந்தர் ஒரு சொல்லில் பொருள் மாறாமல் எழுத்து மட்டும் மாறியிருக்கும். பந்தர் அப்படின்னாலும் சரி, பந்தல் அப்படின்னாலும் சரி, பொருள் மாறலை. பொருள் மாறாமல் எழுத்து மட்டும் மாறி இருந்துச்சுன்னா அது வந்து போலி. சரிங்களா? அது முதற்போலி, ஈற்றுப்போலி, கடைப்போலி அப்படின்ட்டு இருக்கு. இது ஏன் ஈற்றுப்போலி சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் உள்ள எழுத்து இந்த இருக்கு புதாக இந்த இல் வந்திருக்கு இல்லையா, அதனால் வந்து ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி விரிவான விளக்கம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதனால் நான் வந்து எழுதலை. மெலிந்து அப்படிங்கிறத வச்சு சொல்லிடலாம் அப்படின்ட்டு. மெலிந்து, மெலி கூட்டல், எப்போதுமே இந்த இந்துங்கிறது இத்தானது விகாரப்படும் இல்லையா, இந்த இத்தானது சந்தி, அதுக்கப்புறம் இத்துங்கிறது இறந்த கால நிலை, ஊங்கிறது வினைச்ச விகுதி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இருக்கு இல்லையா, இது எடுத்து எழுதிக்கணும். அது மாதிரி மறுத்து அப்படிங்கிறது மறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ, மறுங்கிறது பகுதி, இத்துங்கிறது இங்கே இடவிலைகள்லாம் இப்படி எழுதியிருக்காங்க. நீங்கள் எப்போதுமே இப்படி தான் இந்த மாதிரி தான் எழுதணும். மேலே எழுதுகிற மாதிரி தான் 1/1 தான் எழுதணும். இத்து மறுங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினைச்ச விகுதி. இப்போ ரெண்டுமே வினைச்ச விகுதி தான். இப்போ உதாரணத்துக்கு மறுத்த அப்படின்னு சொன்னால் பேரச்ச விகுதி வந்திருக்கும். மெலிந்த அப்படின்னா பேரச்சமாக வந்திருக்கும். ஆ வந்ததுனால பேரச்சை வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? நற்றிணை முதல்ல சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் ஏற்கனவே சொன்னதுனால நாம் கடைசியில் வச்சாச்சு. நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவது. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது இது. 400 பாடல்களை கொண்டது. 9 அடி, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 9 அடிகளை சிற்றலையாகவும் 12 அடிகளை பேரலையாகவும் உள்ளது. நற்றிணைக்குடைய அடி வரையறை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் பதில். 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலை. நற்றினுடைய சிற்றலை என்ன 9, பேரலை என்ன 12 அப்படின்னு வச்சுக்கோங்க. நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. வழுதி அப்படிங்கிறது பட்டம் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கே உரியது. வழுதினாவே பாண்டிய மன்னர்கள் இங்கே வந்துடுவாங்க. பன்னாடு தந்த மாறன் வழுதி, பாண்டியன் மாறன் வழுதி அப்படிங்கிற தொகுப்பித்தவன், அந்த நூலை நூலாக எழுத சொன்னவன் யார் அப்படின்னா அந்த பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடல் வாழ்த்து பாடலை பாடி பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகை நூல்களில் பெரும்பகுதியாக பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். பெருந்தேவனார் எழுதியிருக்காரு, கடல் வாழ்த்து பாடியிருக்காரு. இந்த பாடலை யார் பாடியிருக்காருன்னா போதனார் பாடியிருக்கார். போதனை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்லிடலாம். சங்ககால புலவர் நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். இந்த பாட்டை மட்டும்தான் அவர் பாடியிருக்காரு. வேறு எதையும் பாடலை சங்க இலக்கியத்தில், நற்றிணையில் பாடலாம். நற்றிணையில் பேரலை 12 அடி, இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது. இவருடைய பாடல் மட்டும்தான் 13 அடி, மற்ற எல்லாமே 12 அடிகளை கொண்டது. ஸோ இது குறிப்புகள் நீங்கள் படிச்சுட்டே போதும், சும்மா வாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. இந்த நற்றிணை அப்படிங்கிற பகுதியில் அந்த என்ன பார்த்துருக்கோம், துறை அப்படிங்கிறது நற்றாய் வந்து செவிலித்தாயிடம் தன்னுடைய மனை மருட்சி அப்படிங்கிற நிலையை உரைத்தார். மனை மருட்சி அப்படின்னா மகள் நிலை உரைத்தார். மகள் வந்து எப்படி இல்லறம் நடத்துகிறாள் அப்படிங்கிறத கண்டு வந்து சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. அந்த பிறந்த இடத்துல எப்படி இருக்கா, புகுந்த இடத்துல எப்படி அந்த தலைவி குடும்பம் பங்காற்றுகிறாள், குடும்ப பங்கை ஆற்றுகிறாள் அப்படிங்கிறது இந்த பாடம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.